அப்போ அவர் ப்ராப்பராக ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, அவருக்கு நெருக்கமானவர் தான் விஜய் அவர்கள். ஜஸ்ட் ஒரு விஷ் பண்ணியிருக்கலாம். ஒரு அபாயகரமான ஒரு திட்டத்தை வந்து ஸ்டாலின் ஏற்றுக்கிறார் அப்படின்னா அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பிஜேபிக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அவர் தான் ரஜினி. மெஷினில் வந்து இது மாதிரி ப்ராப்ளம் வந்து தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 21லேயும் மெஷினில் வந்திருக்கணும்ல. அப்போ நீங்களும் சிஎம் ஆகிருக்க முடியாது. க்ளோஸ் பண்ணுங்க, எல்லாருமே ரிசைன் பண்ணுங்க, ரீஎலெக்ஷன் சந்திக்கலாம். இப்போ இந்த ஓவரால் விஷயத்தில் முதல்வர் விஜய் அவர்களுடைய முன்னெடுப்பு அப்படின்றது அவருக்கு பின்னடைவா? என் மீது வழக்கு தொடுப்பதில் தான் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. ஏன் செந்தில் பாலாஜியின் மீது இவ்வளவு பகை? பட் தனுஷ் இப்போ உடனே வரணும் வந்ததில் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி பழையபடி நான் வந்து தலைவர் உள்ள கண்டிப்பாக இருக்கார். இப்போ நானே சொல்கிறேன்னா, இப்போ விஜய் சார் அவர்கள் வந்து ரிட்டையர் ஆகி வந்திருந்தாருன்னா நாட் பாசிபிள். இந்த வெற்றி கிடைச்சிருக்காது. கிடைச்சிருக்காது. நானே சொல்கிறேன்னு 1.5 கோடி ஒரு நாள் அவர் சம்பளம். ஆனால் இன்றைக்கி அவர் மாதத்துக்கு 2,05,000 சம்பளம் வாங்குற இடத்துக்கு வந்திருக்காரு. இதை தான் சக நடிகர்கள் ஆசைப்படுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். வெறுமனே 2 வருஷத்தில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா உடனே நம்ம ஒரு கொடி அறிவிச்சிடலாம், நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலான்னு வராதிங்க. அறத்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த சட்டசபை 2026 தேர்தலுக்கு முன்பு ரொம்ப குறைவானவர்கள் தான் டிவிகேவை ஆதரித்து யூடியூப்பில் பேசினாங்க. நீங்கள் ஒருத்தர் 120 சீட்டு கண்டிப்பாக வரும் அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசினதை பார்த்தோம். இன்றைக்கி ஆட்சி அமைத்த பிறகும் உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு தொடர்கிறதா? நிச்சயமாக தொடர்ந்து செயல்பட்டு தான் இருக்கும். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், கொளத்தூர் தொகுதியினுடைய அந்த ஒரு 52வது வாக்குச்சாவடியில் 52வது அந்த கோட்டத்தில் வந்து ஒரு 14 வாக்குச்சாவடியில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கிறதாகவும் 30% ஓட்டே வந்து இல்லை, வரல, கவுண்டிங்கில் வரணும்னு இப்போ வெளியில் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒரு செக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ரிசல்ட் வந்த உடனே வித்தின் எ வீக் வந்து நமக்கு ஏதாவது அதில் டவுட் இருக்குது, இல்லை ரீகவுண்ட் பண்ணணும், அந்த மெஷின் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண ஒரு 6 or 7 lakhs டெபாசிட் பண்ணி நம்ம அதை அப்ளை பண்ணோம்னா ரீசெக் பண்ணலாம். இது கொளத்தூர் அப்புறம் ரவாக்குச்சி வேறு ஏதோ சம்திங் ஒரு 2 இடத்துல அது மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ என்ஆர் இளங்கோ அவர் கேட்டிருக்காரு, அதனால தான் இதை வந்து செக் பண்ணுறாங்க. பட் இது ஓவராலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடிங் அந்த தலைவர்லேருந்து ஒட்டுமொத்த தொண்டர்களாலுமே வந்து இந்த ஒரு வெற்றியை அவங்களால ஜீரணிக்க முடியல. அதுதான் உண்மை. விஜய் அவர்களோட வெற்றியை வந்து அவங்களால ஜீரணிக்கவே முடியல ஸ்டில் இப்போ வரையும். ஏன்னா இது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 வருட தமிழக அரசியல் வரலாற்றில் பார்த்தோம்னா 2 பேர் கட்சிகள் மட்டும்தான், திராவிட கட்சிகள் மட்டும்தான் இவங்க ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் ரோல் பண்ணும்போது என்னப்பா அவங்களுக்கு ஒரு சேஃபர் சைடு என்னென்னா, யார் வின் பண்ணாலும் அவங்களுக்கு லாஸ் கிடையாது. இப்போ டிஎம்கே வின் பண்ணாக்கா அவங்க ஆப்போசிஷன் இருப்பாங்க, அவங்க ஆப்போசிஷனாக இவங்க ரூலில் இருப்பாங்க. இப்போ இதில் யார் ரோல் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும், எல்லா வேலைகளும் ஸ்டேட்டஸ் கோ தான். ஸோ அதில் இஷ்யூவே கிடையாது. அதனால் அந்த வெற்றியையும் தோல்வியும் அவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா எந்த எலெக்ஷன்லேயும் இப்போ டிஎம்கே 2 சீட்டு கூட ஜெயிச்சிருக்காங்க. ஐயா கருணாநிதி அவர்களும் இளமலதி அவர்கள் மட்டும் கூட ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரி எதிர்வினை எதுவுமே கிடையாது. தோல்வி அவங்க எடுத்துகிட்டு போகிற கட்சி தான் திமுக. இந்த 2026 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நியூ கம்மர் வந்து நம்மளை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அதை தாண்டி வந்து ஒரு கட்சி ரீதியாகவே பெருசாக வெளியில் வர முடியாத அளவுக்கு இதோட அந்த வெற்றி அவங்களை பாதிச்சிருக்குங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதனுடைய காரணமாக தான் அவங்க வந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு திட்டமிட்டதாக ஒரு இதுவும் போச்சு, செய்தி போச்சு. அப்போ கூட இதில் எல்லா ஊடகங்களையும் இது வந்து பழைய செய்தி தான். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு செய்தி போட்டிருந்தீங்க, ரஜினிகாந்த் அவர்கள் சந்திக்கும் போது 10 வச்சுட்டிய பரட்டேன்னு. அவரை ஏன் நீங்கள் கொண்டு வந்து கோத்து விட்றீங்க? இல்லை, ஏன்னா இப்போ விஜய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். இப்போ கட்சியிலேருந்து நாங்கள் மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் அதை பேசிகிட்டே இருந்தோம். மற்றபடி வெளியில் இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்து பத்திரிகையாளர்னு சொல்லி இன்னும் சொல்லப்போனால் அந்த பத்திரிகையாளர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் பீப்புள்ஸாக இருந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து டிபேட்டில் இருக்கிற அத்தனை பேருமே பெய்ட் பீப்புள்ஸாக இருந்தாங்க. பெண் நிறுவனம் வந்து அவங்களுக்கு பெரிய தொகை கொடுத்து தான் இருந்தது, இது உண்மை. அப்போ அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அதை தாண்டி வந்து வெளியில் வந்து ஒரு பெரிய ஒரு அதிரி புதிரியான ஒரு வெற்றியை பண்ணிட்டார். இப்போ 108 சீட்ஸ் தான் அப்படின்னா கூட ஒரு பெரிய வெற்றி.
ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது இந்தியா லெவலில் வந்து இது முதல் முறை. இப்போ என்டிஆர் இருந்தாங்க. பட் என்டிஆர் அவர்கள் இருக்கும்போது ஆப்போசிஷன் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. அங்கே காங்கிரஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இது கிடையாது. ஏன்னா அவருக்கு இருந்த ஃபேமுக்கும் ஆப்போசிஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி கிட்டத்தட்ட 6 முறை ரூல் பண்ணியிருக்காங்க. திமுகங்கிற ஒரு பாரம்பரியமான 75 வருஷ கட்சி, ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங் ஸ்கெலிட்டல் இருக்கிற 2 கட்சியை ஒரு ஸ்கெலிட்டல் கிடையாது. தாவேக்காவுக்கு அந்த டைமில் ஒரு ஸ்கெலிட்டல் கிடையாது. ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு ஒற்றை முகம், அந்த சின்னம், இது 2 மட்டும்தான். அப்படிங்கும்போது அந்த ஒரு இதை மட்டுமே வச்சு இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு வந்தார் இல்லையா? அப்போ அந்த டைமில் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்தது. அதே நேரம் இவர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காரு. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலேருந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் 50 வருஷத்துக்கு அப்புறம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சிஎம் ஆயிருக்காரு. அப்படிங்கும்போது எல்லா நடிகர்களுக்குள்ளும் அதில் விஷ் பண்ணவங்க இருக்காங்க, பண்ணாதவங்க இருக்காங்க. அதெல்லாம் இவர் வந்து வெற்றி பெற்று முன்னால் வந்துட்டாரே தவிர, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களும் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. கமலஹாசன் வந்தார், விஜயகாந்த் அவர்கள் அதுக்கு முன்னால் வந்தார். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வரவேற்பு விஜய்க்கு வந்ததை நான் கேட்ட கேள்வி, ரஜினிகாந்த் அவர்களுக்கு சங்கடமோ பொறாமையோ ஏற்பட்டு. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த மாதிரி இப்போ ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இத்தனைக்கும் திமுகவோட எம்பி, ராஜ்யசபா எம்பி, அப்படி இருந்தும் கூட அவர் நேரடியாக வீட்டில் போய் அதை ஒரு விஷ் பண்ணார். ஏன்னா ஒரு சக நடிகன், அவங்களோட ஒரு இளவல், அவருக்கு கீழே ஒரு ஜூனியர் நடிகர் அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு போய் விஷ் பண்ணாங்க. அதேமாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே விஷ் பண்ணாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏர்போர்ட் எங்கேயோ போனார். பட் ரிசல்ட் வந்த உடனே இவர் வெளியில் போகிறதுக்கு எங்கேயோ போனார். அப்போ அவங்க கேட்கும்போது அதை வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படி மாதிரி நோ கமெண்ட்ஸுங்கிற மாதிரி கூட சொல்லாமல் அப்படி நகர்ந்துட்டார். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா நேராக இவர் போய் சந்திக்கிற ஆள் மு.க. ஸ்டாலின் ஐயா போய் வீட்டில் சந்திக்கிறார். அதுக்கான விளக்கம் அவர் சொல்லிட்டார். அல்ல, அவர் அப்புறம் சொன்னார். நான் ஏன் அதை சொன்னேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போது மார்னிங் அவர் சந்திக்கிறாரு. முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே வந்து நமக்கு செய்திகள் எப்படி வருதுன்னா, திமுக அதிமுக வந்து ஒன்றா சேர்ந்து எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு ஒரு மூவ் நடக்குது அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நியூஸ் வருது. அப்போ அதை நான் இப்படி தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய முயற்சி பண்ணாரா பண்ணலையோ, ஒரு 30 வருஷம் அவரோட ரசிகர்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்து கடைசியில் விட்டார். அப்போ அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயம். அப்போ அவர் ப்ராப்பராக ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, அவருக்கு நெருக்கமானவர் தான் விஜய் அவர்கள். ஜஸ்ட் ஒரு விஷ் பண்ணியிருக்கலாம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம். அதை அவர் பண்ணலை. வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்து சொல்லலை, ஆனால் தோல்வி அடைஞ்சவருக்கு போய் வீட்டில் நேரடியாக போய் பார்த்து சந்திக்கிறாரு. ஸோ ஓகே, அதில் தப்பு இல்லை, ஒரு ஆறுதல் சொன்ன போனேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அன்றைக்கி நைட்லேயே வந்து நம்ம யாருமே, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலே யாருமே அதை எதிர்பார்க்கல. அதிமுக திமுக வந்து ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அதிர்ச்சி செய்தி. ஏன்னா அதிமுக தொண்டர்களோட கோட்பாடே இப்போ 2 கட்சிக்குமே கோட்பாடு கொள்கை எல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். 2 பேருக்கு சேம் தான், ஒரே கொள்கை தான், எதுவுமே கிடையாது. டிஃப்ரென்ஸ் லீடர் தான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கிற கட்சியில் அதிமுகவோட கொள்கை என்னன்னா, திமுக கூட சேரக்கூடாதுங்கிறது தான். அவங்க பிளட்லே வந்து திமுக தான் எதிரி, தீய சக்தி. இப்படி தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்துருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்றாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி எதை நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் யூகிச்சேன். அப்போ இவர் ரஜினி போய் சந்தித்ததும் இவங்க செய்தி போடுறதும் இப்படி ஒரு அபாயகரமான ஒரு திட்டத்தை வந்து ஸ்டாலின் ஏற்றுக்கிறார் அப்படின்னா அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பிஜேபிக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுருக்கு. ஸோ அவர் தான் ரஜினி. ஸோ அவரும் வந்து ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்ணதுனால தான் ஸ்டாலினே வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி தான் நான் அன்றைக்கே நான் வீடியோ போட்டேன். ஃபஸ்ட்டு நான் தான் போட்டேன், அப்புறம் தான் தமிழர் பாண்டியா போட்டாங்க, அப்புறம் ஈஸ்வரன் போட்டாங்க, அப்புறம் தான் அது வெளில வந்துச்சு. அப்போ அதுதான் என்னோட காரணம். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அது பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சு ரஜினி தான் காரணம் அப்படின்னு அவர் வாயாலே சொல்கிற அளவுக்கு அந்த செய்தி வந்துச்சு. நான் இல்லை, நான் இதுக்கு தான் போனேன்னு அவரே மறுப்பு கொடுத்தாரு. இல்லை, இப்போ மீண்டும் நான் வந்து குளத்தூர் தொகுதி ரிசல்ட்டுக்கு வரேன். ஏன்னா அங்கே எல்லாரும் இப்போ அந்த மாதிரி ஆட்சி அதிகாரம்லாம் திமுக கிட்ட தான் இருந்தது. அவர்கள் பெரிய பவர் சென்டராக இருந்தது நம்ம எல்லாரும் பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பர்டிகுலர் அவர் யார் ஒருவேளை சதியாக இருக்கிறதாக அவங்க சந்தேகப்படுறாங்க, ஆய்வு நடக்குது, செய்தியிலையும் வருதுன்னா இதில் என்ன பின்னணி இருக்க முடியும்? அவரை வந்து தோற்கடிப்பதற்கு எந்த ஆட்சி பிரச்சாரத்திற்கு கூட போக முடியாத அன்றைய விஜய் தாவேக்கா எப்படி காரணமாக இருக்க முடியும்? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு அவங்க எதை சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, கட்சிக்கு தோல்வி இல்லை, தலைவராக தோக்கலை, இந்த மாதிரி சில முறைகேடுகள்லாம் தோத்துட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முற்படுறாங்க. யார் செஞ்சுருக்க முடியும்? அதுதான் நமக்கு எல்லாருக்கும் அதுக்கான பதில் அவங்க தான் சொல்லணும். அதை ஏன்னா இப்போ மெஷினில் வந்து இது மாதிரி ப்ராப்ளம் வந்து தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 21லேயும் மெஷினில் வந்துருக்கணும்ல. அப்போ நீங்களும் சிஎம் ஆகிருக்க முடியாது.
இதுக்கு ஓவரால் காரணம் இதை ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம்தான். அவங்க வந்து இப்படி ஒரு நெரேட்டிவ், ஏதாவது திமுக தலைவரே தோத்துட்டாரு, தலைவரே தோக்கடிச்சிட்டோம், குளத்தூர்லேயே கொத்து பரோட்டா போட்டோம் அப்படின்னு விஜய் அவர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அதனால இல்லை அப்படின்னு இதில் ஒரு இஷ்யூ ஆக்கி இதை அப்படி கோர்ட்டுக்கு கொண்டு போனால் ஒரு 10 இயர்ஸ் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த எலெக்ஷன்லாம் அப்படியே தான் நடக்கும். இதுக்கு முன்னாடி இந்த கம்மி ஓட்டில் தோத்ததுக்கு போன ராதாபுரம் ஒரு அப்பா ஒரு 45 ஓட்டில் போனது, இப்போ பெரிய கருப்பன், இது இந்த மாதிரி ஒரு ஓட்டு திருப்பத்தூர்ல. ஆமாம், இதெல்லாமே டைம் எடுக்கும் நிறைய. அப்போ அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு இது ரெடி பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதான் அது எப்படி சொல்கிறதுனா, திமுக எப்போதுமே வந்து பழைய ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க, கரண்ட்டுக்கு வரமாட்டாங்க. ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்கல்ல, அதே தான் ப்ளே பண்ணுவாங்க. இன்றைக்கி ஜென்ஸு கிட் வேறு இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ இங்கேயும் வந்து இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் அவங்க பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, க்ளோஸ் பண்ணுங்க, எல்லாருமே ரிசைன் பண்ணுங்க, ரீஎலெக்ஷன் சந்திக்கலாம் அப்படின்றீங்களா? ஆமாம், 234க்கு தயார் ரிசைன் பண்ணுங்க. அவங்கள்ட்ட இருக்கிற 59 பேர் ரிசைன் பண்ணட்டும், எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ரீஎலெக்ஷனே வைக்கலாமே, வச்சு பார்ப்போம், மிஷின் எல்லாம் செக் பண்ணிக்கலாம், பார்க்கலாமே. ஓகே, இப்போது கரண்ட்டு மேகதாட்டு அந்த விஷயங்களில் விஜய் வந்து ஒரு தவறான ஒரு முன்னெடுப்பை வைத்து விட்டாரா? ஏன்னா அவர் வந்து போக பிரியப்பட்டது ஒரு வேளை எம்ஜிஆர் கடந்த கால உதாரணங்களை பின்பற்றி அப்படி போயிட்டு வந்து அவர் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சார். ஏன்னா இதில் கூட்டணி அன்புமணி ஆகட்டும், நம்ம அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு விமர்சனத்தை கூட தவிர்த்துட்டு பார்த்தா பேசன்முகம் உட்பட, ஏன்னா போய் அவர் தனியாக கொண்டு வந்துட போகிறார், எதுக்கு போகிறீங்க அப்படின்னு அவர் சொல்லி அந்த விமர்சனங்கள் அடங்குவதற்குள்ளே அங்கே கர்நாடகா சிஎம்ஏ வர வேணான்ட்டார். இப்போ இந்த ஓவரால் விஷயத்தில் முதல்வர் விஜய் அவர்களுடைய முன்னெடுப்பு அப்படின்றது அவருக்கு பின்னடைவா? இல்லை, இதில் அவருக்கு பின்னாடின்னு சொல்ல முடியாது. இப்போ முதல்வர்கள் இரு மாநில முதல்வர்கள் வந்து இந்த காவிரி நீருக்காக சந்திச்சுக்கிறது இது முதல் தடவை இல்லை. எம்ஜிஆர் சந்திச்சிருக்காங்க, ஜெயலலிதா அம்மாவும் சந்திச்சிருக்காங்க. ஸோ அந்த பாணியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி அவரும் சந்திச்சிருக்காரு. அப்போ இது வந்து ஒரு முதல் முறை இல்லை. இப்போ என்னென்னா அங்கே அவங்களுடைய வந்து வாட்டர் எங்கள்கிட்ட இல்லை, அதனால் நாங்கள் பண்ண முடியாதுங்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்கு வந்து ஒரு 4.5 டிஎம்சி நாளைக்கு பண்ணணும்னு சொல்லி அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதையே அவங்க மறுக்கிறாங்க. பட் இவர் என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, இப்போ அவங்க விஎம்சி அவர் சிவகுமாருக்கு அழைச்சதின் பேரில் வந்து போனால் ஒரு சுமூகமான கேட்டு வாங்க முடியுமா கரண்ட்டுக்கு அப்படிங்கன்னா இவர் நினச்சிருந்துருக்கலாம். பட் அது என்னை பொறுத்தளவுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் நமக்கு, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் தான் நமக்கு, அதுதான் பலம். ஏன்னா இது அங்கே பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, எந்த கட்சி இருந்தாலும் கட்சி ரீதியாக அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பரவலாக இவங்க சொல்கிறது என்னென்னா, காங்கிரஸ் உங்கள் கூட அலையன்ஸில் தானே இருக்குது, காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அங்கே இருக்குது, ஏன் அவங்க தர முடியாதுன்னு காமனாக பேசுகிறாங்க. இது ஸ்டேட்டோட சென்சேஷனல் இஷ்யூ. இது அங்கே கட்சி ரீதியாக கிடையாது. காவிரின்னு வந்தால் மொத்த கட்சியும் ஒன்று சேர்ந்து. பட் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. இங்கே ஆளாளுக்கு ஒரு கருத்து, நம்ம எல்லா கட்சியில இருந்தும் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு பாலிடிக்ஸை நம்ம ஒரே கருத்து தான், ஆனால் பேசுகிற வார்த்தைகள் வேறையா இருக்குது. ஸோ அதில் நம்ம ஒரு கோஆர்டினேஷன் வந்துடணும். மேபி எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் நினைச்சது, மேபி இப்போ புதுசாக நம்ம வந்திருக்கிறதுனால, காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால நம்ம வந்து அதை ஒரு ஸ்மூத்தாக ஏதாவது ஹேண்டில் பண்ண முடியுமா, இப்போதைக்கு டைமிங் வந்து நமக்கு தேவையான, ஏன்னா இன்னும் டெல்டாவுக்கு தண்ணி வரல, இப்போ விவசாயம் இன்னும் 1 மாதம் தள்ளி போச்சுனாக்கா விவசாயம் சுத்தமாக பாதிச்சிடும். அப்போ அதுக்குள்ளே ஏதாவது நம்ம பண்ண முடியுமா? ஏன்னா கோர்ட்டோட ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இஷ்யூ போனாலும் அதுக்கு ஒரு டைம் எடுப்பாங்க. அப்போ இன்னும் அது பின்னாடி போயிடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணலாங்கிறது தான் அவரோட எய்மாக இருந்திருக்கும். இப்போ நிறைய வந்தோன்னா அதுக்குள்ளவே இவர் அங்கே வர்றாருன்னு உடனே அங்கே நிறைய எதிர்ப்புகள் நிறைய வந்துருச்சு. இவரோட போஸ்டர்ஸ் கழிக்கிறது, இந்த மாதிரி ஆமாம் நிறைய விஷயங்கள் வந்ததுனால அது அவர் வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவ்வளோதான் இருக்குது. நம்மளோட இது வந்து நமக்கு ஒரே தீர்வு சுப்ரீம் கோர்ட்டு தான். அங்கே தான் நம்ம நோக்கி போகணும். இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட சொல்லி எல்லாரும் கேட்டிருக்காங்க. மேபி அது கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு எதிர்கட்சிகள் சொல்கிறத செய்யக்கூடாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்கள், இவர் இல்லை, இதுக்கும் முன்னாடி இருந்தவங்களும் கூட இருந்திருக்காங்க நிறைய இடத்துல. இப்போ இவர் அந்த மாதிரி கிடையாது. யார் எந்த கருத்தை சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து உடனே விவாதத்துக்கு எடுத்துக்கிற முதல்வர் தான் இவர். நிச்சயமாக அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கூட்டி இதுக்கு ஒரு தீர்வு நல்லா கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் 2 நாளாக வந்து ஆஜராகலை. இப்போ ஆஜராகிருக்க சொல்லுவார், அவங்க ஆட்சியாளரை விட என் மீது வழக்கு தொடுப்பதில் தான் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. ஏன் செந்தில் பாலாஜியின் மீது இவ்வளவு பகை? இல்லை, செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு ஆள் இன்றைய காலகட்டத்துக்கு. ஏன்னா முந்தைய அரசாங்கம் 5 வருடமும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சென்ட்ரிக் பவர் இருக்கு இல்லையா, அந்த பவரில் ரொம்ப முக்கியமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. இது எல்லாருக்குமே நாடறிந்த விஷயம். ஒரு 2-3 பேர், அதில் இவர் ரொம்ப முதன்மையானவர். அப்போ அவரோட துறையில் தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியில் வருது. இப்போ அது மின்துறையாக இருக்கலாம், இது டாஸ்மார்க்காக இருக்கலாம், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இல்லை, இது ஏற்கனவே அமலாக்கத்துறை இதை வழக்கிட்டு இருக்கிறாங்க.
இது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் இருக்குது. என்னை தொடர்ந்து என்னை டார்கெட் பண்ணுறாங்க. அது இப்போ புதிதாக நீங்கள் வந்து இந்த தாவேக்கா எம்எல்ஏக்கள் ஊத்தங்கரை டாக்டர் இளையராஜா ஆகட்டும், அவங்களெல்லாம் பேசி இதில் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எஃப்ஐஆர்லேயே அவர் பேர் இல்லை. ஆனால் நீங்கள் அவரை டார்கெட் பண்ணுறதா அவர் குற்றம் சாட்டுறாரு. இல்லை, அந்த கேஸில் இவர் வந்து டார்கெட் என்னன்னா, இப்போ என்கொயரியில் இருக்குது. இப்போ என்கொயரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ அரெஸ்ட் ஆனவங்க என்கொயரியில் இவரை வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அசோக் தான் சொல்லியிருக்காங்களா என்னன்றது நமக்கு தெரியாது. மேபி அதனால் இருக்கலாம்ல, நீங்கள் என்கொயரிக்கு போகலாம், தப்பே இல்லையே. நீங்கள் இது எல்லாமே மடைமாற்றம் தான். இப்போ எப்படி ஏவாவால் வந்து இங்கே இதான உடனே இமீடியட்டாக வந்து சிங்கப்பூரில் போய் செக்கப்புக்கு போனார் பார்த்தீங்களா. இப்போ அவரே ஒரு மெடிக்கல் காலேஜ் இங்கே வச்சுருக்காரு. அப்போ இங்கே அவர் வச்சிருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அவருக்கே நம்பிக்கை இல்லை, இவர் அங்கே போய் செக்கப்பு போயிட்டார் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான். இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து சொல்லி மடைமாற்றுறது தான். என்ன டார்கெட் பண்ணுறாங்க, என்ன இது பண்ணுறாங்கன்னா, உங்கள் மேல் குற்றம் இல்லைன்னா நீங்கள் என்கொயரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வெளியில் வாங்க, அவ்வளோதானே. இன்றைக்கி சட்டம் பொதுவானது தானே. இப்போ நீங்கள் அதில் நீங்கள் போய் இது ஒட்டுமொத்த நிகழ்வுமே நீங்கள் வந்து இது மாதிரி நிறையா கைது செய்துக்கிட்டே வராங்க. அதாவது தாவேக்கா எம்எல்ஏக்களை விலை பேசியதாக. இதில் வந்து நேரடியாக இப்போ செந்தில் பாலாஜி அப்படி திமுக இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கிறதா, அல்லது இது வந்து என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு? திமுக தானே இப்போ கனெக்ட் ஆகுறாங்க. இல்லை, இதுதான் அந்த இது முன்னமே நான் சொன்ன மாதிரி இந்த வெற்றியை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாதனால பல விஷயங்கள் நடக்குது. இப்போ இதுக்குள்ளே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு அசம்ஷனில் வந்து திமுக ஆனால் இது தாவேக்கா வந்து பண்ணுறாங்க நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அந்த செயின் தொடர்ந்து போகுது, அந்த லிங்க் கரெக்டாக போகுது. கிட்டத்தட்ட இப்போ பல கோடி ரூபாய் ரொக்கமாகவே நிறைய இடத்துல எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஒரு லிங்க் இல்லாமல் இது நடக்கலை. பட் அது திமுக ஸ்ட்ரெயிட்டாகவே இதை வந்து தலைமையிலிருந்தே இவங்க பண்ணினாங்களா அப்படின்னு கூட நான் எடுத்துக்கல. மேபி கீழே 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை அடுத்தடுத்த பொசிஷனில் இருக்கிறவங்க யாராவது இதை வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா இப்போ வந்து ஒரு சபாநாயகர் மேலே வந்து நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வந்துட்டு ஒரு தாவேக்காவில் வந்து ஒரு 5 எம்எல்ஏ வாக்கெடுப்பில் கலந்துக்காமல் போயிட்டானாலே ஒரு சிக்கல் வரும். ஸோ இது அந்த இப்போ நான் பொதுவாக வந்து என்னென்னா ஓட்டெடுப்பில் தான் ஆள் இருக்கு அப்படின்னு நினச்சிட முடியாது. ஸோ அந்த இடத்துல இவங்க சைலண்ட்டாகவே இருந்துட்டு ஓட்டு போடாமல் போயிட்டான்னா அது பெரிய சிக்கலை உண்டுவாகும் பண்ணிடும். ஸோ அந்த ஆங்கிளில் தான் இவங்க இந்த பேரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தாவேக்காவில் இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேலே இருக்கிற எம்எல்ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிலோ கேட்டகரி ஃபினான்சியலாக. ஸோ அவங்க கிட்ட போய் நீங்கள் ஒரு 30 கோடி 35 கோடின்னு சொல்லும்போது இட்ஸ் ஹியூமன் சைக்காலஜி. எல்லாருக்குமே அந்த ஒரு இயல்பாக ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக போகணும், கரப்ஷன் இருக்கக்கூடாது, கலெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் போகும்போது அப்போ ஒரு ஹியூமனாக நான் ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கிற போது என்னால் சம்பாதிக்கவும் முடியாது அப்படின்னு நான் நினைக்கிற போது நீங்கள் வந்து திடீர்னு எனக்கு ஒரு 35 கோடி என் கண்ணில் காமிச்சு ஏதோ பண்ணிங்கன்னா மேபி மாறலாம் இல்லையா. ஸோ அந்த ஆங்கிளில் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்குது. அதுக்கான ப்ரூஃப்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. இல்லைன்னா நீங்கள் என்கொயரி பண்ண முடியாது. நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் சிரிச்சிடும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே அப்படின்ட்டு. ஸோ அதனால் இவங்க எவிடன்ஸோட வச்சு தான் மூவ் பண்ணுறாங்க. ஸோ இவர்கிட்ட நெருங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ பப்ளிக் கிட்ட டைவர்ட் பண்ணுறாரு. ஏன்னா வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு இவர் பண்ணுறாரு. இப்போ திமுகவில் இத்தனை அமைச்சர்ஸ் இருந்தாங்களே, எல்லாரையும் பண்ணல இல்லை, எல்லாரும் திமுக அமைச்சர்ஸ் தானே. இன்னும் தாவேக்காவை கடுமையாக பேசக்கூடிய முன்னாள் அமைச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கள்கிட்டலாம் போகலையே. அப்போ உங்கள்கிட்ட வரும்போது உங்கள்கிட்ட விஷயம் இருக்குது, வர்றாங்க. அதை நீங்கள் வந்து அப்பியர் ஆகி நீங்கள் அதை கிளியர் பண்ண வேண்டியது செந்தில் பாலாஜியோட பொறுப்பு. அதை தவிர்த்து மக்கள்கிட்ட வந்து இப்படி டேக் டைவர்ஷன் பண்ணுறது வந்து எடுபடாது. இப்போ இந்த காலகட்டத்தில் அவராது ஒரு ஆட்சி அமைத்து ஒரு 100 நாட்கள் கூட இன்னும் தொடரல. அதற்குள்ளே வந்து திரு அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கார். நம்ம அதை பேசுவதற்கு முன்னாலே திடீர்னு தனுஷனுடைய வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதற்கு பின்னணியில் என்ன ஃபேக்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஜுரம் இந்த நடிகர்கள் எல்லாருக்குமே. அந்த ஜுரம் அப்படியே வந்து அப்ளை ஆகி போச்சு. தனுஷ், விஷால், இன்னும் சூர்யா கூட லிஸ்ட்டில் வர்றாரு. அவர் ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டாரு. பட் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசிகர் மன்றங்களை வந்து அந்த ஸ்கெலிட்டல் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அவங்க இப்போ இல்லை, அவங்களோட கோல் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் பின்னாடி நம்ம வந்து இந்த பேட்டர்னை நம்ம கொண்டுட்டு போனால் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அதில் யாருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இருக்குது. அவங்க என்ன வேணால் செய்யலாம், குடி ஆரம்பிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் தனுஷ் இப்போ உடனே வரணும் வந்ததில் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி பழையபடி நான் வந்து தலைவர் உள்ள கண்டிப்பாக இருக்கார். யார் சொல்கிறீங்க? ரஜினிகாந்த் கண்டிப்பாக. மறுபடியும் அவருக்கு நீங்கள் அங்கேயே வந்து நிற்கிறீங்களே. ஆமாம். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இல்லை அவருக்கு அரசியல் ஆசையே இல்லை. ஒரு எனக்கு 25 வருஷம் ஜூனியர் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அப்படி சொன்னவர் அதே ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சிங்கன்னா
நான் வந்திருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லுவார். இல்லை அது கேட்குறாங்க, அவராக சொல்ல. இல்லை அதுதான் சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்திருந்தா ஆமாம் நான் வந்திருந்தா ஜெயிச்சிருப்பேன். அங்கே தான் வருது அது. இப்போ நீங்கள் அவரோட செயல்பாட்டில் இருந்து தான், இப்போ என்னோட செயல்பாட்டில் இருந்து தான் என்ன நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லைங்க. இப்போ அவர் அவருடைய ஒரு முன்னாள் மாமனார். ஆனால் இப்போ அவங்க மனைவி வந்து மக்கள் மேடைன்னு ஒரு சமுதாய தொண்டு அப்படின்னு ஒன்று அவங்க போயிட்டுருக்காங்க. அப்பவும் இதே தான் சொல்லப்பட்டது, இந்த மாதிரி அவர் ரஜினிகாந்த் பேக்ரவுண்ட். ஆனால் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு அவங்க மனைவியே மறுக்கிறாங்க. சரி, நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஐயா தமிழருவி மணியன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட வந்து ட்ராவல் பண்ணி அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்புறம் பிற்பகுதியில் அவர் வந்து இது ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டார். கட்சியை நான் ஆரம்பிக்க போகிறதில்ல, உடல்நிலை அது ஏதோ காரணங்கள் சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். இமிடியேட்டாக என்ன பண்ணாங்க, அர்ஜுன் மூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சார். ஆமாம் ஆமாம். அவர் யார்? அவர் பிஜேபியிலேருந்து வந்தார். பிஜேபியிலேருந்து வந்தார். ஆனால் அவர் யார்? அவர் ரஜினியோட சம்பந்தி. அப்படிங்களா? ரஜினி 2வது பொண்ணோட சம்பந்தி, அவர் ரிலேட்டிவ். அப்போ அந்த கட்சி உடனே அவர் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த எலெக்ஷனில் ரஜினி சாரோட ரசிகர்கள் வந்து வேற கட்சிக்கு ஓட்டு போட்டுறக்கூடாது. இதுதான் அஜெண்டா. இல்லை அவர் வந்து தேர்தல் முடிஞ்சு தான் ஆரம்பிச்சாரு, இல்லை தேர்தல் கடத்தில் அந்த தேர்தலையே அவர் சந்திக்கவே இல்லையா? மறுபடியும் அவர் பிஜேபி சந்திக்கல. அதாவது நான் சொல்ல வரது என்னன்னா, அந்த ரசிகர்கள் வேற பக்கம் போயிடக்கூடாது. ஸோ இதுதான் உள்ளீடா இருக்கிற அஜெண்டா. அதே மாதிரி இப்போ இவ்வளோ காலமாக இருந்ததில் தான் மேம் வந்து இந்த எலெக்ஷன் வந்த உடனே ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அவங்க பண்ணலாம், அதில் எந்த தப்பும் இல்லை, யார் என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கும் பின்னாடியே வந்து தனுஷ் அவர்கள் வந்து கொடி ஆரம்பித்து அவர் வந்து அதை வந்து ஒரு பெரிய லெவலில் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். ஒரு செயின் கனெக்ஷன், ஒரு செயின் வரும். அதுதான் இது வந்து நம்மளோட இப்போது எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது சார், நான் பார்க்குற விதத்தில் வந்து ஸோ இதெல்லாம் இப்படி இருக்குமோ, இதெல்லாம் இப்படி ஒரு லைனப்பில் வரலாமோ அப்படின்னு எனக்கு ஒன்று இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது தான் இதுக்கு பின்னாடி ஓகே அப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா இந்த நம்ம சப்போர்ட்டாக இருக்கிற எல்லாருமே ஒரு லைன் ஒரு குடையின் கீழ் அப்படி கொண்டு வந்தோம்னா இன் ஃபியூச்சர் ஏதோ இப்போ தனுஷ் வளர்ந்து வர்ற ஒரு நடிகர் ஒரு 3 முறை தேசிய விருது வாங்கிட்டாரு, அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னொரு 10 இயர்ஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 இயர்ஸ்க்கு விஜய் ஸ்ட்ராங் ஒரு பெரிய ஒரு ரோல் பண்ண போகிறாரு. அதன் பிறகு ரெடி பண்ணலாம்ல அப்படிங்கிற ஒரு எய்மில் இதெல்லாம் நடக்கலாமே. இதில் நான் தப்புன்னு சொல்லலை, இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எய்ம், அவ்வளோதான். பட் யார் வேணால் அரசியல் ஆரம்பிக்கலாம். அது விஜய் சார் இன்னைக்கு சிஎம் ஆகிட்டார் அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு 25 வருஷ உழைப்பு இருக்குது. அது யாருக்குமே தெரியறதில்லை. இவங்க என்ன சொல்றாங்க, நீங்களே 2 வருஷம் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, அதுதான் சொல்றேன். ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டாரு. 25 வருஷத்துக்கு உழைப்பு இருக்கு அவருக்கு. ஏன்னா இப்போ 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு 817 நாள் தான் அவர் சிஎம் ஆகும்போது. ஆனா அதுக்கு முன்னாடியில இருந்து அது ரசிகர் பண்றமா பாமானதுல இருந்து அந்த டைம்லேயே வந்து அவங்க பல திட்டங்களை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரொட்டி பால் திட்டம் கொடுக்கறதா இருக்கட்டும், திண்ணை கல்வியாக இருக்கட்டும், அதே மாதிரி பிளட் டொனேஷன்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்குற அந்த ரசிகர்களாக கொடுத்தது, அந்த மாதிரி அவங்க அப்பவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதாவது நான் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு டிவிக்கு சப்போர்ட்டர் அப்படின்னு கேட்கல, ஆனால் இதே மாதிரியான இதற்கு நிகரான திரு கமலஹாசன் அவர்கள் நற்பணி மன்றமாக மாற்றி பிளட் டொனேஷன் அதிலெல்லாம் பண்ணாங்க. அவருக்கு கிடைக்காத ஒரு வரவேற்பு இவருக்கு என்ன கிடைச்சதுன்னு உங்களுடைய கால்குலேஷன் இல்லை? அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு சில விஷயங்களை நமக்கு உருவாக்குது. அது வந்து ஒரு காமராஜர், அதன் பிறகு ஒரு எம்ஜிஆர், அதன் பிறகு ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு விஜய், இன்னொரு 10-20 இயர்ஸ் கழிச்சு XYZ யாரோ ஒருத்தர் வரலாம். இது அந்த ரோல் பண்ணுது. ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு நார்மல் நம்மளை மாதிரியே ஒரு மனுஷன் தானே ஒழிய, ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பிடிக்குதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஏஜ் கேட்டகரி எல்லாம் தாண்டி 2 to 80s வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணும். அந்த அட்ராக்ஷன் இவர் மாண்புமிகு முதல்வர் விஜய்கிட்ட இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய பேச்சாளர் இல்லை, தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்து எல்லாத்தையும் போய் பார்க்கல, திரையில் இருந்தார், அவ்வளோதானே ஒழிய. ஆனால் இது ஏன் பிடிக்குது எல்லாருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு. அது வந்து யாரோ ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அதுக்கு ஒரு பீரியட் எடுத்து ஒவ்வொரு ஆள் வருவாங்க. அப்படி வந்தவரை தான் நான் விஜய் அவர்களை பார்க்குறேன். அது ப்ளஸ்ஸாக இன்னொன்று பார்க்குறது என்னென்னா, அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல. இப்போ நானே சொல்கிறேன்னா, இப்போ விஜய் சார் அவர்கள் வந்து ரிட்டையர் ஆகி வந்திருந்தாருன்னா நாட் பாசிபிள், இந்த வெற்றி கிடைச்சிருக்காது. நானே சொல்கிறேன்னு, அவர் உச்சத்தில் இருக்கும்போது அவரோட சம்பளத்துமே எனக்கு வேண்டாம். இப்போ இன்றைக்கு அவரோட சராசரி ஆண்டு வருமானத்தில் ஒரு நாள் சம்பளத்தை கணக்கு பண்ணிங்கன்னா 1.5 கோடி ரூபாய். 1.5 கோடி ஒரு நாள் அவர் சம்பளம்.
ஆனால் இன்றைக்கி அவர் மாதத்துக்கு 2,05,000 ரூபா சம்பளம் வாங்குற இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குல்ல, இதுதான் மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு நன்மதிப்பை கூட்டியிருக்கு. அதனோட விளைவு தான் இந்த மாதிரி ஒரு அதிரிபதிரியான ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்குன்னு தான் பார்க்குறேன். நான் இதை தான் சக நடிகர்கள் ஆசைப்படுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். வெறுமனே 2 வருஷத்தில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா உடனே நம்ம ஒரு கொடி அறிவிச்சிடலாம், நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலான்னு வராதிங்க. அதுக்கான பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுங்கள். அந்த மாதிரி மக்கள்கிட்ட போங்க, மக்கள் ஆதரவு, அவங்களோட பேராதரவு கொண்டு வாங்க, அவங்க நலத்திட்டங்களுக்கு தேவையானதை பண்ணுங்கள். இதையெல்லாம் பண்ணி மக்கள்கிட்ட இடம் பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யார் வேணால் வரலாமே. XYZ எந்த நடிகர் வேணாலும் வரலாம். அதை செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மிக்க நன்றி சார். உங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆரம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.